மக்களே, இப்போ வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த போனஸ் பாயிண்ட் 11வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம கோயிலோட கட்டுமானத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இதை விட ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அதுதான் அரசியல் சாபம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பவரில் இருக்கிறவங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு நேரடியாக வர்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது எந்த ஒரு முதல்வர் ஆர் பவரில் இருக்கிறவங்க இந்த கோவிலோட கேரளம் அப்படின்ற ஒரு வாசல் வழியாக உள்ளே போகிறாரோ அவரோட பதவி சீக்கிரமே பறிப்போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இது ஏதோ சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை மக்களே. சில வரலாற்று சம்பவங்கள் இதை இன்னும் பலப்படுத்திருக்கு. நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு சில உடல்நல குறைபாடுகள் சந்திச்சதா சொல்லுவாங்க. அதே மாதிரி 2010 1000 ஆண்டு வருஷ விழாவை கொண்டாடினப்போ அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர் இந்த கோயிலோட மெயின் வாசல் வழியாக வராமல் சைடில் இருக்கிற ஒரு சின்ன வாசல் வழியாக தான் உள்ளே வந்தார். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்ணை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் தான். அவர் முன்னாடி வேற யாரும் தன்னை ராஜாவாக காட்டிக்க முடியாது. அதனால தான் அதிகாரம் வச்சிருக்கிறவங்க இங்கே வந்தால் அவங்க பதவி ஆட்டம் காணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீக கதையும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் தலைவர்கள் கூட தஞ்சாவூருக்கு போனாலும் கோவிலுக்குள்ளே போகிறத தவிர்ப்பாங்க. அப்படியே போனாலுமே மெயின் வாசல் வழியாக போகவே மாட்டாங்க. இது நிஜமாவே ஒரு சாபமா இல்லை வெறும் தற்செயலான சம்பவங்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் மக்களே இருக்குது. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.